மதவாதம் என்று பார்த்தால் காங்கிரஸும் பிஜேபி ஒன்று தான். காங்கிரஸ் பெட்டர் தென் பிஜேபின்னு சொல்லலாம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ யார் இங்கே மதவாதம்? எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. திமுகலையும் இருக்கிறாங்க, காங்கிரஸ்லையும் இருக்கிறாங்க, பிஜேபிலையும் இருக்கிறாங்க. அண்ணா திமுகவில் மட்டும்தான் இல்லை. அதுதான் எங்களுடைய இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட்டு, அதான், வேறு ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு முதல்வர் கருணாநிதியுடைய பிள்ளை மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் கொலை செய்திருந்தால் இதே கருணாநிதி அவர்கள் சைக்கோ சொல்ல தயாரா? அப்போ உங்கள் பிள்ளை உயிர் மட்டும் உனக்கு உயிர், கிறிஸ்தவ உயிரெலாம் அப்படின்னு கேட்டேன் நான். சன் டிவி இருக்குது, கலைஞர் டிவி இருக்குது. இன்னும் அந்த டிவியெல்லாம் திறந்து எங்களுடைய மத போதகத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு இன்னும் அந்த டிவிகள் திறந்து கொடுக்கல. ஜெயா டிவியில் பார்த்தீங்கன்னா அது திறந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் அவங்க சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறதெல்லாம் தப்பான ஒரு புரிதல். அவங்க கான்செப்டே இந்த பாபர் மசீத் உடைக்கணும் உடச்சே கொடுத்தாரு நரசிம்மராவ். அன்றைக்கி மோடி என்ன வேலை செஞ்சார் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. 92 என்ன பண்ணியிருந்தாருன்னு தெரியாது. இதை புரிதல் இல்லாமல் எங்களுடைய சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள் அந்த காங்கிரஸ் பின்னால் அணிவகுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த மாபெரும் பெருமை காங்கிரஸை சாரும். இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா முழுமையாக சென்னை மாநகரையே அவங்க விற்றுருவாங்க. ஒன்று, திரைப்படத்துறை திமுக ஆட்சி இருந்த வரைக்கும் அவங்க தான் கையில் வச்சுருந்தாங்க. சார், இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு இயேசு ரத்தம் பாயவில்லை, பாய்வதெல்லாம் திமுக ரத்தம் தான் பல மேடைகள் நான் சொல்லிட்டு வரேன். அவங்க எந்த புரிதல் சொன்னால் கூட அவங்க புரிய மாட்டாங்க. சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை ஆதரிப்பதென்று இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியுடைய நிறுவன தலைவராக அடிமை இருந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் கட்சியின் சார்பில் வருகிற தேர்தலில் அதிமுகவை நாங்கள் ஆதரிப்பதென முடிவு செய்திருக்கிறோம். ஏனென்றால் இதுவரையில் அரசியல் கட்சிகளிலேயே கிறிஸ்மஸ் விழாவை தொடர்ந்து நடத்துகிற ஒரு கட்சி அதிமுக. ரெண்டாவது, ஜெருசலேம் போவதற்காக மானியம் வழங்குவதில் இந்த முறை உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள் அதிமுக அரசு. எங்களுக்கு எங்கெல்லாம் சபைகளில் ப்ராப்ளம் வருகிறதோ, கடந்த 3 ஆண்டுகளில் எந்த சர்ச்சையை இடித்தாலும் அங்கே நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் இடத்திலே முறையிடுகிற பொழுது அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அங்கே உடனே அனுப்பி அந்த ஆலய இடிப்புகளிலிருந்து எங்களை தடுக்கிற ஒரு முயற்சியாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார். இப்படியான பல காரியங்கள் சொல்ல முடியும். இத்தனை காரியங்களையும் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்காக செய்து வருகிற ஒரு உதவியை நாங்கள் நினைவில் கொண்டு வருகிற தேர்தலில் அவர்களை கண்டினியூவாக ஆதரிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். இது இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே 23 ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து வருகிறோம். இம்முறை நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்தார்களே, அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எங்கள் கிறிஸ்தவருடைய மனநிலையெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து இந்த நேரத்திலே நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முன் வந்திருக்கிறோம். அதனால் வருகிற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதற்கு காரணம் குடும்ப தலைவிகளுக்காக 1500 ரூபாய் வழங்குவதாகும். முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு காரணத்திற்காகவும், ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற அரசு பயிர்க்கடன், நகைக்கடன் இப்படியான பல நல்ல திட்டங்களை அறிவித்து தள்ளுபடியும் செய்திருக்கிறார்கள். இனி வருகிற காலங்களில் ஜெயித்து ஆட்சிக்கு வந்தால் 6 மாதம் வருஷத்திற்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய நன்மைகளை அவர்களும் பேப்பரில் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதையெல்லாம் சொல்ல போனால் இங்கே நேரம் பத்தாது. அதனால் இந்த தேர்தலில் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக எல்லா வேட்பாளர்களுக்காக நாங்கள் சென்று வேலை செய்திருக்கிறோம். அவர்களையெல்லாம் அந்த கிறிஸ்துவ பகுதியில் இருக்கிற எல்லா போதகர்களையும் அழைத்து அவர்களுக்காக வாக்களிக்க சொல்லியிருக்கிறோம். அதனால் அவர்கள் வாக்களிப்பார்கள். இந்த பேட்டியின் மூலமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒருமித்து கருத்தோடு அதிமுக ஆதரிப்பார்கள் என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் இந்த பேட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால்
ஒரு மாற்றங்கள் உண்டாகும் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசிக்கிறோம். ஆமாம், எல்லா சிறுபான்மையும் திமுக சொல்கிறாங்களா? அது புரிதல் இல்லாமல் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் நான் சொல்லுவேன். அதுக்கு தான் பேட்டி கொடுக்க வந்து யாரும் கேள்வி கேட்கலன்னு காத்திருந்தேன். மதவாதம் என்று பார்த்தால் காங்கிரஸும் பிஜேபி ஒன்று தான். காங்கிரஸ் பெட்டர் தென் பிஜேபின்னு சொல்லலாம், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபர் மசூதி இடித்தது யார்? காங்கிரஸா பிஜேபியா? காங்கிரஸ் தான் இடிச்சது. நரசிம்மராவ் தான் பிரதமர் மந்திரி. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அந்த ஊர் லோக்கல் ஊப்பியில் பாஜக முதல்வர் கல்யாண் சிங் இருந்தார் சார்னு சொல்லலாம். ஓகே, அப்படின்னா மறுநாளே 356 பயன்படுத்தி அந்த டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம் அந்த அரசு. ஏன் பண்ணலை? அப்போ நரசிம்மராவும் உடந்து தானே. இது பழைய காலத்து கதை. புது கதை, ஆர்எஸ்எஸ் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி போகக்கூடாதுன்னு சொன்னார் பிரணாப் முகர்ஜி அவர்களை, தெரியுமா? அப்படி தள்ளிட்டு மாநாட்டுக்கு போயிட்டு வந்தார். அப்போ யார் இங்கே மதவாதம்? எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. திமுகலையும் இருக்கிறாங்க, காங்கிரஸ்லையும் இருக்கிறாங்க, பிஜேபிலையும் இருக்கிறாங்க. அண்ணா திமுகவில் மட்டும்தான் இல்லை. அதுதான் எங்களுடைய இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட்டு. அதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது புரிதல் இல்லை சார், புரிதல் இல்லை. கருணாநிதி ஆட்சியில் தான் சென்ட் தாமஸ் மவுண்டினுடைய மேனேஜர் ஜேக்கப்பை கொலை செய்தார்கள். நாங்கள்லாம் போராட்டம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவர் சைக்கோ, இது விட்டுருங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், அன்றைக்கு முதல்வர் கருணாநிதியுடைய பிள்ளை மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் கொலை செய்திருந்தால் இதே கருணாநிதி அவர்கள் சைக்கோ சொல்ல தயாரா? அப்போ உங்கள் பிள்ளை உயிர் மட்டும் உனக்கு உயிர், கிறிஸ்தவ உயிரெலாம் அப்படின்னு கேட்டேன் நான். ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஒரு சாதாரண பேனர் விழுந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு எல்லாம் போனாங்க. இங்கே நம்ம ஒரு பாஸ்டரை அடித்து தூக்கில் மாட்டிட்டாங்க. அதை போய் பார்க்குறதுக்கு இந்த நாட்டில் எந்த அரசியல்வாதியும் இல்லை. அதனால் எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் சார். நல்லது செய்யணும், வாக்களிக்கணும். 100% யாரும் மாற முடியாது சார். இயேசுவே பூமிக்கு வந்து சொன்னால் கூட மாற மாட்டாங்க. என்ன காரணம்? அவனுக்கு ஒத்துமை இல்லாது தான், புரிதல் இல்லாது தான் காரணம், வேற ஒன்று. புரிதல் இருக்கணும்ல, புரிதல் இல்லை. இன்னும் பற்பல காரணங்களை நாங்கள் சொல்ல முடியும். இப்போ சன் டிவி இருக்குது, இங்கே வந்திருக்காங்களா? வந்திருக்க மாட்டாங்க. சன் டிவி இருக்குது, கலைஞர் டிவி இருக்குது. இன்னும் அந்த டிவியெல்லாம் திறந்து எங்களுடைய மத போதகத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு இன்னும் அந்த டிவிகள் திறந்து கொடுக்கல. ஜெயா டிவியில் பார்த்தீங்கன்னா அது திறந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்னும் அவங்க சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறதெல்லாம் தப்பான ஒரு புரிதல். அவங்க மைண்டில் அது சிம் கார்டு மாதிரி சொல்லிவிட்டாங்க. ஐயா, எஸ், அப்படி சொல்லலாம். புரிதல் சொன்னால் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த டெலிகாஸ்ட் முழுசாக காட்டினீங்கன்னா ஓரளவுக்கு எங்களால் ஒரு 10 லட்சம் ஓட்டு அதிமுக வாங்கி தர முடியும். புரியலையே. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் அம்மா மறைந்த பிறகு ஓபிஎஸும் இபிஎஸும் தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எங்களுக்கு உபத்திரம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிற பொழுது அவர்கள் உடனடியாக அதற்குண்டான அதிகாரிகளை அனுப்பி எங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உண்டாக்கினவர் ஓபிஎஸ். இபிஎஸ்ஸை கான்டாக்ட் பண்ண முடியல, அதில் ஓபிஎஸ் செய்துட்டுருக்காங்க. பாதிப்பு ஏற்படுத்துகிறவங்க அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான். பிஜேபியை நீங்கள் ஒரு இதுவாக நினைக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, பிஜேபி ஒன்றும் இல்லை. ஆர்எஸ்எஸ் முதல் காங்கிரஸ் கையில் எடுத்தாங்க. இவங்க நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க கான்செப்டே இந்த பாபர் மசூதி உடைக்கணும், உடச்சே கொடுத்தாரு நரசிம்மராவ். அன்றைக்கி மோடி என்ன வேலை செஞ்சார் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. 92 என்ன பண்ணியிருந்தாருன்னு தெரியாது. ஆனால் அன்னைக்கு பிரதாபமாக இருந்தது பிரதமர் நரசிம்மராவ் தான். அவர் தான் உடைச்சார். இதை புரிதல் இல்லாமல் எங்களுடைய சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள் அந்த காங்கிரஸ் பின்னர் அணிவகுத்துட்டு இருக்காங்க. 2வது, இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த மாபெரும் பெருமை காங்கிரஸை சாரும். ஒத்துக்கிறீங்களா? இந்த புரிதல் கூட இல்லாமல் என் நண்பர் திருமாவளவன் காங்கிரஸ் ஆதரிக்கிறார். நான் என்ன செய்ய முடியும்? சந்தர்ப்பவாத கூட்டணி. எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும்,
ஒன்றும் இல்லை. இப்போ ஆட்சி வரதுக்கு முன்னே உதயநிதி சொல்கிறாரு, அந்த போலீஸ்கார் நம்பர் பேரில் எழுதுறான்றான். வந்துட்டா என்ன கதி சொல்லுங்கள். பழைய திமுக ஆட்சியில் 752 கோடி ரூபாய்க்கு நில அபகரிப்பு பண்ணாங்க, அதிகமாக பண்ணாங்க. அந்த அம்மா மீட்டு கொடுத்த தொகை மட்டும் 752 crores. அதை உரியவர்களை கொடுத்தாங்க அந்த ஜெயலலிதா. இதை விட நான் ஒரு நல்ல காரியங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. அது எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா முழுமையாக சென்னை மாநகரையே அவங்க விற்றுருவாங்க. ஒன்று, திரைப்படத்துறை திமுக ஆட்சி இருந்த வரைக்கும் அவங்க தான் கையில் வச்சுருந்தாங்க. அவங்கள மீறி யாரும் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பிஷப் பேசக்கூடாது, இருந்தாலும் பேசுகிறேன். சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத மேட்ரு எங்களுக்கு. ஆட்சியினுடைய தன்மையை தொடுவதற்காக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த படத்தை எடுத்து அவங்கக்கிட்ட தான் விற்க முடியுமே தவிர நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நேராக தியேட்டருக்கு போய் விற்க முடியாது. மீண்டும் அந்த நிலை வரும். ஐயா, அரசு கேபிள் வந்து இவங்க வந்தால் ஃப்ரீயாக தரன்றாங்க ஏடிஎம்கே. அவங்க வந்தால் எடுத்தாலும் எடுத்துருவாங்க, சன் டிவி கொடுத்துருவாங்க, சொல்ல முடியாது. சரி, அதான் புரிதலையே சொல்கிறேன்னே. எங்களுக்கு எதிர்ப்பா? என்னை எதிர்த்து யாரும் பேசவே முடியாது சார். நான் உண்மையான கதை சொல்கிறேன். இட்டுக்கதை அல்லது கற்பனை கதை சொன்னால் எதிர்த்து பேசலாம். பாபர் மசீது இடிச்சது காங்கிரஸ்னு சொல்கிறேன். இது யாரையும் எழுத்து பேசுங்க இல்லையே, சொல்லுங்க. ஆமாங்க, நாளைக்கு தானேங்க தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு 5ஆம் தேதி தான் யோசனை பண்ணி 6ஆம் தேதியில் வாக்குப்பட போகிறோம். யார் நாங்கள் எடப்பாடியோ அல்லது மாண்புமிகு ஓபிஎஸ்சியோ நாங்கள் பார்த்து ஒரு டீ கூட வாங்கலை. அவங்க நேராக கூட பார்த்து நாங்கள் ஆறுதல் சொல்ல, ஆதரவு சொல்ல. இன்னைக்கு என்ன ரீசன்னா இதுதான். இப்போ நாங்கள் வந்து ஏடிஎம்க்கு வேலை செஞ்சுட்டு வரோம். அதாங்க திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது தான் சார் நாங்கள் இருக்கிறோம். ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னார், நாங்கள் சொல்ல அவர் தான் சொன்னார், எம்ஜிஆர் தான் சொன்னார். இன்னும் தீய சக்தி தான் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிற புரிதல் இல்லாதனால இன்றைக்கி நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு அதை சொல்லணும்னு வந்திருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. சார், இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு இயேசு ரத்தம் பாயவில்லை, பாய்வதெல்லாம் திமுக ரத்தம் தான் பல மேடைகள் நான் சொல்லிட்டு வரேன். அவங்க வந்து எந்த புரிதல் சொன்னால் கூட அவங்க புரிய மாட்டாங்க. அவங்க கான்செப்ட் ஃபுல்லாக அந்த கான்செப்ட். நான் சொல்கிறத கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லுங்கள் சார். நீங்கள் அந்த இல்லை கிறிஸ்தவ சிறுபான்மை சங்கம்லாம் அந்த பார்க்குறவங்களே எனக்கு கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லுங்கள், நான் ஃபைல் பண்ணுறேன், நான் பேசுகிறேன்றேன். ஆண்டவர் எங்கள் நடுவில் 3 பேர் நடுவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. ஒருத்தங்கிட்ட கூட நான் 100 ரூபா வாங்கலை. இவன் வாங்கினா அந்த ஆண்டவர் எனக்கு தீர்ப்பு சொல்லுவார். இன்னும் ஓபிஎஸ்க்கு தெரியாது சார், இபிஎஸ்க்கு தெரியாது. இதை பேட்டியை பார்த்து தான் அவர் தெரிஞ்சுக்கணும், வேறு வழி கிடையாது. நாங்கள் அவரை போய் பார்க்கல, முயற்சிக்கலை, லெட்டர் கூட கொடுக்கல. நாங்கள் தொடர்ந்து அதிமுகவில் 23 வருஷமாக இருக்கிறோம். இன்றைக்கி நேற்றுலாம் கிடையாது. அம்மா காலத்துலேருந்து ஒவ்வொரு ஆண்டு கிறிஸ்மஸும் புரட்சி தலைவி அம்மா தான் கேக்கு வெட்டுவாங்க. வேணும்னா போகும்போது படம் இருக்குது, நீங்கள் கூட எடுத்து போடுங்க, நான் வாழன்னு சொல்ல. கடந்த முறை கிறிஸ்மஸ் விழாவை கேக்கு வெட்டியவர் எங்கள் அருமை சகோதரர் பாஜகவுடைய மாநில தலைவர் முருகன் தான் கேக்கு வெட்டினார். அந்த ஃபோட்டோ இருக்குது, முடிஞ்சால் எடுத்து போடுங்க. நாங்கள் அவர்கிட்ட 5 பைசா வாங்கலை, அவரை நான் பார்க்கவும் இல்லை. எங்கள் விழாவுக்கு இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியுடைய 23ஆம் ஆண்டு விழா கொண்டாடுகிற அந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளணும் கூப்பிட்டா வந்தார், கலந்துக்கிட்டார். எல்லா டிவிலையும் வந்தது, தந்தி டிவியில் வந்தது. அது யார் பண்ணது? பாஜக பண்ணாங்களா? ஒவ்வொரு கட்சியிலும் வன்முறை இருக்குது சார். எந்த கட்சியிலும் வன்முறை இல்லாத கட்சியே கிடையாது தமிழ்நாட்டில். எதுலேயுமே ஏதோ ஒரு நல்ல கட்சி சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள். திமுக போனாலும் அடிப்பான், அதிமுக போனாலும் அடிப்பான். அது வந்து ஒரு கூட்டம், சமூக விரோதி கூட்டம் வந்து எல்லா ஊர்லேருந்து பங்கெடுத்து அவனுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. பாஜக தான் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது.